எதுவுமே நினைவில்லைன்னு சொல்லாது. இத பாரு, எல்லாம் ஞாபகத்துக்கு வரும். சீட்டாட்டத்துல நீ கிங், எப்பவும் நீதான் ஜெயிப்ப. அன்னைக்கு எங்களை விட்டு பிரியும் போது இந்த 3 சீட்டை தான் காட்டின, ஞாபகம் வருதா? அப்போ தாஸ் போன் பண்ணா. தாஸ், நம்ம தாஸ் நினைவுக்கு வருதா? நடந்ததெல்லாம் நினைவுக்கு கொண்டு வாங்க பில்லா. ட்ரை, ப்ளீஸ் ட்ரை. ராஜேஷ் நம்ம கேங்க விட்டு போயிடுவான்னு பயந்து அவனை சுட்டு கொன்னியே, ஞாபகம் இருக்கா? இந்த டைரி புறப்படத்துக்கு முன்னால பார்த்தது. இதுல நம்ம குரூப்ல இருக்கிறவங்க அத்தனை பேரோட பேரு, அட்ரஸ், டெலிபோன் நம்பர் எல்லாம் இருக்குன்னு சொன்னேன். நீயே இதை எடுத்து பார்த்துட்டு உன் கையால தான் சேஃப்ல வச்ச. ராதா, அவனுக்கு ஏதாவது ஞாபகத்துக்கு வருதா? கொஞ்சம் கொஞ்சமா பழசையெல்லாம் ஒவ்வொன்னா எடுத்து சொல்ல வேண்டியிருக்கு. ஆனா முழுக்க இன்னும் நார்மலுக்கு வரல. வந்ததை விட இப்ப எவ்வளவோ பெட்டர். அப்படின்னா இன்னும் ஏன் பழி வாங்காம இருக்கிற ராதா? தன்னையே தெரியாதவனை கொன்னு என்ன பிரயோஜனம்? அவனுக்கு நான் தண்டனையை கொடுக்கும் போது எங்க அண்ணனை சுட்டு கொன்னதுக்காகத்தான் அந்த தண்டனைங்கிறத அவன் நல்லா தெரிஞ்சுக்கணும். அப்பதான் எனக்கு நிம்மதி. பில்லாவை பத்தி அநேகமா எல்லாமே எனக்கு பாடமாயிடுச்சு சார். நான் சுயநினைவை கொண்டுட்டேன்னு சொல்லலாம்னு நினைக்கிறேன். சந்தோஷம். ஆனா எதிரிங்கிட்ட பில்லாவை நடிக்கும் போது மட்டும் ரொம்பவும் எச்சரிக்கையா இருக்கணும். ஒருத்தனை புத்தியை மாறுதுன்னா ஏதாவது அதிர்ச்சி தரக்கூடிய சம்பவம் அவனுடைய வாழ்க்கையில நடந்திருக்கணும். அதே மாதிரி ஒரு சம்பவம் திரும்பவும் அவனுடைய வாழ்க்கையில் நடக்கும் போதுதான் அவன் புத்தி தெளிவாகல. அதுக்கு நாம ஏதாவது... பரவாயில்லையே, புத்திசாலி ஆயிட்டியே. அந்த சம்பவத்துக்கு நான் ஒரு பிளான் பண்ணிருக்கேன். நீ திரும்பி போகும்போது வண்டலூர் பெட்ரோல் பங்க் கிட்ட காரை நிறுத்திக்க. சார், டைம் ஃபுல் பண்ணுப்பா. எக்ஸ்கியூஸ் மீ. காரை ஸ்டார்ட் பண்ணு. இனிமேல் என்கிட்ட தப்ப முடியாது பில்லா. மரியாதை அந்த ஜீப்ல வந்து ஏறு. காரில் போய் திருப்ப. ஒன்னே நிறுத்த. இப்ப என்ன செய்து உண்டாச்சு நிர்மல்? மூடி கிடந்த விஷயம் எல்லாம் இப்ப எனக்கு முழுசா தெரியுது. இதே மாதிரி அன்னைக்கு என்ன போலீஸ் துரத்துனாங்க, துப்பாக்கியாலே சுட்டாங்க. இப்ப எனக்கு எல்லாமே புரியுது நிர்மல். இப்ப சுயநிலை வந்தாச்சு. சுயநிலை வந்தாச்சு. நிஜமா பில்லா?
உங்களுக்கு எல்லாம் நினைவு வந்துடுச்சா? சந்தேகம் இல்லாம. நீ ரூபா, ராதா, ரஞ்சித், சுந்தர், கண்ணன், ஹலோ விக்ரம், மைக்கேல், குமார், அசோக், கமல், ஐ எம் சாரி நிர்மல். என் பழைய நண்பர்கள்லாம் நினைவுக்கு வந்துட்டாங்க. என் கடந்த கால சமூகம் எல்லாம் ஞாபகத்துக்கு வந்துடுச்சு. ஐ எம் ஆல் ரைட். ஐ எம் பர்ஃபெக்ட்லி ஆல் ரைட். நம்ம தொழில ஸ்நேகங்களை தெரிஞ்சு பிரயோஜனம் இல்ல, விரோதிகளை தான் தெரிஞ்சுக்கணும். இந்த போட்டோல இருக்கானே இவனை நினைவு இருக்கா? காட்டி கொடுக்கிற பயல்களை நான் என்னைக்குமே மறக்க மாட்டேன். இவன் பேர் ராஜேஷ். என் துப்பாக்கிக்கு எரியான துரோகி. am I right? Hello, Radha. Come on. ஒன்னு கவனிச்சேன் நிர்மல். என்ன ரூபா? புத்தி தெளிஞ்ச பின்னால பில்லாவுக்கு புத்தி மாறி போச்சு. அதுல தப்பு என்ன ரூபா? ஆபத்துல இருந்து தப்பி மறுஜன்மா எடுத்தாலே இங்க அங்க கொஞ்சம் குறை இருக்கதான் செய்யும். நான் என்ன சொல்றேன்னு புரிஞ்சுக்காமல பேசுறீங்க. நிச்சயமா பில்லா பழைய பில்லா இல்ல. பில்லா பழைய பில்லா தான். அவன் விளையாடுற பொண்ணுதான் பழைய பொண்ணு அல்ல. நீ இறந்த காலம், ராதா நிகழ்காலம். எந்த காலத்திலயும் என்ன தவிர பில்லாவோட யாரும் இருக்க முடியாது. இந்த பொண்ணு இங்க ரொம்ப நாள் தங்காது. பில்லா, எஸ். சேட் மதன்லால் ஒரு செய்தி சொல்லி அனுப்பியிருக்கான். என்னவா? அவனுக்கு இம்மிடியா 1000 தங்க பிஸ்கட் வேணுமா? சரக்கு எந்த இடத்துல கொடுக்கணும்? எண்ணூர் ரோட்ல இன்னைக்கு ஈவினிங் 4 மணிக்கு அப்பாயின்மெண்ட். ஓகே. ரஞ்சித், பில்லாவை தனியா அனுப்ப போறீங்க. சேட்டோட ஆளுங்க எத்தனை பேர் வராங்கன்னு கேட்டீங்களா? அடாடா, அதை கேட்க மறந்துட்டானே. நீ சொல்றது கரெக்ட் தான். பில்லாவை தனியா இருப்பது நியாயம் இல்லதான். பில்லாவோட நான் போறேன். பாடி கார்டாவா? ஏன் உயிர் மேல எவ்வளவு அக்கறை? ரிவால்வரை பயன்படுத்துறதுல ராதா எக்ஸ்பர்ட். அதை எப்போ எப்படி யூஸ் பண்ணுங்கிறது அவளுக்கு தெரியும். எப்போ எப்படின்னு மட்டும் இல்ல, யார சுடுறதுன்னு ராதாவுக்கு தெரியும். பாட்டி தனியா தான் வந்திருக்கா. நானும் தனியா போறேன். நீ இங்கே இரு. முடிஞ்சு போச்சு பில்லா. உனக்காக காத்துட்டு இருந்த ஏன் பிசினஸ் இதோட முடிய போகுது. ராதா, என்ன விளையாட்டு? நெஞ்சில பழைய தைரியம் இன்னொரு கான் பாக்குறதுக்கு ஒரு டெஸ்ட். என்ன டெஸ்ட்லயே வச்சுக்க போல இருக்க. எப்படி பாஸ் பண்ணிட்டேனா? பாஸா?
100க்கு 100. நீங்க ரொம்ப தைரியசாலி. தைரியம் தான், இருந்தாலும் ஒரு நிமிஷம் அசந்து போயிட்டேன். உட்கார். என்னது ஜீவாதார் குண்டு? என்னமோ பில்லாவுக்கு துணையா இருப்பேன்னு வீரமா போறாளே ராதா, அவ கொண்டு போறது வெத்து துப்பாக்கி. அதுல இருந்த குண்ட அவளுக்கு தெரியாம நான் எடுத்துட்டேன். உன் பொறாமையால நீ பில்லாவுக்கு சோதனை உண்டாக்கிட்டே ரூபா. சோதனை இல்ல மேக், தனி மனுஷனா இருந்தே பில்லாவால எந்த எதிரியுமே ஜெயிக்க முடியும். ஆனா ராதா, அவ யாருகிட்டயாவது மாட்டிக்கிட்டா அவ சாப்டர் க்ளோஸ். ஹாய். பில்லா, கேஷ். எஸ். ஐம் சாரி. தட்ஸ் ஆல் ரைட். Hello, Alexander here. ஹலோ டிஎஸ்பி சார். ஹலோ சார், நான் ராஜப்பா பேசுறேன். இந்த எதிரிகளோட முக்கியமான டேரி எனக்கு கிடைச்சிருக்கு. அதுல எல்லாருடைய பேரு, ஃபோன் நம்பர், அட்ரஸ் எல்லாம் இருக்கு. அந்த ஒரிஜினல் டேரி எடுத்துட்டு அந்த இடத்துல அதே மாதிரி ஒரு டூப்ளிகேட் டேரி வச்சுட்டேன். குட், வெரி குட். ராஜா, அந்த கேங்ல நம்பர் 1 கேடி ரஞ்சித் இல்லைன்னு எனக்கு நல்லா தெரியும். எவனோ ஒருத்தன் ஒரு மெயின் சுவிட்ச் இருக்கான். அவன் சுவிட்ச் ஆன் பண்றான். அதுக்கேத்த மாதிரி இவங்க ஆடுறாங்க. ஒருவேளை அந்த டைரியை பிரட்டினா அந்த மெயின் சுவிட்ச் யாருன்னு என்னால கண்டுபிடிக்க முடியும்னு நினைக்கிறேன். இனியோ அந்த ஒரிஜினல் டைரியை நீ எடுத்தது யாருக்கும் தெரியக்கூடாது. ஓகே? எஸ் சார். இந்த போலி டேரி தான் அதுக்குள்ள இருக்குன்னு அவங்க தெரியும். அந்த ஒரிஜினல் டேரி நான் உங்ககிட்ட கொடுத்துடணும். நாளைக்கு ராத்திரி உங்க வீட்டுக்கு வரேன். முட்டாள்தனமா உளராத. உன்னுடைய ஒவ்வொரு அசைவையும் அவங்க வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க. பி கேர்ஃபுல். ஆஹா, ஓ, உன் பிளான் அப்படியா? வெரி குட். உனக்காக நாளை ராத்திரி நான் காத்துட்டு இருப்பேன். ஆல் தி பெஸ்ட். பில்லா, அடுத்த வாரம் உலகத்தில் இருக்கிற நம்ம அண்டர் கிரவுண்ட் நண்பர்கள் எல்லாம் இங்க வராங்க. ஒரே தொழில் இருக்கிற நாம ஒருத்தர் சந்திக்கிறதுனா திருவிழாதான். அதுக்கு முன்னாலே இன்னைக்கு ராத்திரி நான் ஒரு பழைய எதிரியை சந்திக்க போறேன். கடைசி சந்திப்பு. பழைய எதிரிங்க ரொம்ப பேர் இருக்காங்க. இவன் யாரு? டிஎஸ்பி அலெக்சாண்டர். ஊர் டியூட்டியை பார்க்காம என்னை பிடிக்கிறது தான் டியூட்டின்னு நினைச்சிட்டு இருக்கான். அவனுக்கு அதிகமா தூக்கம் வருதில்ல. இன்னைக்கு ராத்திரி ஒன்ஸ் ஃபார் ஆல் தூங்க வச்சிடலான்னு நினைக்கிறேன். இது பாம்பு புத்தல கைவிடுற கதை. லட்சுமி மேன்சன்ஸ்ல 8வது மாடியில் இருக்கிற டிஎஸ்பிய நீ அவ்வளவு சுலபமா பார்த்துட முடியாது. 7வது மாடியில போலீஸ் கார்டு இருக்கும். இரவு நேரத்துல டிஎஸ்பி சந்திக்க அனுமதிக்க மாட்டாங்க. படியேறி போனாதானே வம்பு ரஞ்சித். மேல ஏற வேண்டியது, அப்புறம் கீழே வர வேண்டியது. ஆபத்துல தலையை கொடுக்கிற பில்லா. தலைய நான் கொடுக்கல, நம்ம மொத்த பேர் தலையும் அவன் எடுத்துடுவான். பந்தயத்துல குதிரை நிக்கும் போது அத போக விட்டுடணும் ரஞ்சித். வின்னிங் போஸ்ட்ல அது ஃபர்ஸ்ட் வந்துடும். இன்னைக்கு ராத்திரி பில்லாவுக்கு நல்ல நேரம்.